உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 வருடத்துக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அதாவது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அதாவது ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அப்படின்னு பார்த்தா பௌர்ணமி. அது போக பார்த்திங்கன்னா அன்னைக்கு வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி ஆவினி அவிட்டம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி கோகுல அஷ்டமி. சரிங்களா? நம்ம விரதம் முடித்து கடவுளுடைய அனுகிரகம் பெறக்கூடிய கோகுல அஷ்டமி, அதாவது 16ஆம் தேதி. அடுத்தது 22ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வாஸ்து நாள், அது போக அமாவாசை. சரிங்களா? அடுத்தது 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள் பற்றி தான் இப்போ நான் சொல்லியிருக்கேங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் நம்ம தெய்வத்தினுடைய வழிபாடு, வாஸ்து வேலை செய்கிறவங்களுக்கு, அதாவது தெய்வங்களை நம்ம கும்பிட்டு நம்ம வழிமுறை தேடிக்கிறவங்களுக்கு இந்தந்த டைமில் இது பண்ணிக்கிறது கண்டிப்பாக நமக்கு நல்லது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்கீங்க, என்னுடைய ராசிக்கு நான் எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும், எனக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் பலன் கொடுக்கும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பர்வத வர்தினி, அதாவது பர்வத வர்தினின்ற தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ராமேஸ்வரத்தில் இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு ரிஷபராசிக்கு பர்வத வர்தினி தெய்வத்தினோட அனுகிரகம் பெற்று நீங்கள் வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய ராசி தான் இந்த ரிஷபராசி. ரிஷபராசி மட்டும் இல்லை, துலா ராசியும் சுக்கிரனுடைய ராசி தான். அப்போ இந்த சுக்கிரனுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது ஒரு ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறாருங்க. அதாவது மிதுன ராசியில் குரு பகவானோட இணைஞ்சிருக்கிறார். அந்த குரு பகவானோட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா நிச்சயமாக, அதாவது இந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வேலையில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரே தொழிலில் இருந்தீங்கன்னா இந்த 21ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்கள் தொழில் மாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்பயுமே குரு சுக்கிரன் 2 கிரகம் இணையும் போது ஒரு தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழில் மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இது போக அதாவது மனைவியுடைய தொழிலுக்கு கணவன் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட்டாக உதவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். நான் சொல்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக இந்த மாற்றம் ஏற்படும். அப்போ தொழில் மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி, உங்கள் 2வது வீட்டுக்கு அதிபதி 3வது வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஆனால் அப்படி இருந்தவர் பார்த்திங்கன்னா இப்போ அந்த புதன் பகவான் வக்கரம் அடைஞ்ச காலகட்டத்தினால தான் சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாயிட்டு இருந்தது. ஏன்னா இப்போ புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறார்.
அந்த வக்ரம் எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்போ நிவர்த்தி அடைஞ்சிட்டு அவர் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். அப்போ இயல்பு நிலைக்கு திரும்பும்போது அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே கடகராசியில் தான் இருப்பார். குடும்பஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் மாற்றங்கள் மட்டும் இல்லை, அதாவது நிறைய இந்த மனக்கவலை, மனசோர்வு, அதாவது மனசில் நிறைய வேதனை, வெளியில் சொல்ல முடியாத நிலைமை. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. எங்கே வெளியில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோமே, அதாவது கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இது எல்லாமே இந்த 11ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தைரியஸ்தானத்தில் போய் வக்ரம் அடைஞ்ச காலத்தினால தான் உங்களுக்கு இப்போ நல்லா இல்லை, ஒரு 1.5 மாத காலமாகவே. சரிங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த வேதனை, குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியை சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3வது ராசியை பார்க்குறார். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுத்துட மாட்டார். 12 ராசி இருக்குது அப்படின்னா மகர ராசி, கும்பராசிக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ராசிக்கு எப்பயுமே ஃபேவராக கண்டிப்பாக செய்வார். அந்த 3 ராசி பார்த்தீங்க அப்படின்னா மீனத்திலிருந்து 3வது ராசி உங்கள் ராசி தான், ரிஷப ராசி. 7வது ராசி கன்னி ராசி, 10வது ராசி தனுசு ராசி. 3, 7, 10 இந்த 3 வீட்டுக்கு எப்பவுமே சனி பகவான் நல்லது கொடுத்துட்டே இருப்பார். அப்படி பார்த்தா மார்ச் 29லிருந்து சனி பகவான் உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார். சரிங்களா? ஆனால் அந்த முன்னாடி வரும்போது இந்த 3 ராசிக்கு நல்லது கொடுக்குறவர் இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ரம் ஆயிட்டார். அந்த வக்ரம் அப்படின்னா என்ன? அதாவது ரிபேஸில் போகிறதுக்கு பேர் தான் வக்ரம். அதாவது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்கிறவர். அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் இப்போ வக்ரம் ஆயிட்டாருன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்குமே கொஞ்சம் அந்த ஆடம்பரமெல்லாம் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இப்போ சனி வக்ரத்துக்கு போயிட்டார் இல்லையா? வக்ரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார், கொஞ்சம் வர விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் கொடுப்பார். இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், அடுத்த வாரத்தில் வந்துடும், அடுத்த மாதத்தில் வந்துடும், என்னடா வர மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா தாமதமாகுது. அது தொழிலாக இருக்கலாம், முன்னேற்றமாக இருக்கலாம், இந்த வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கலாம், தொழில் தொடங்குறதா இருக்கலாம், ஒரு பேங்கு விஷயம், அதாவது லோன் விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தாமதமாகும். அதனால் நீங்கள் அது ரொம்பவும் ஒரு கேர் எடுத்து இப்போ செய்ய வேண்டாம். ஏன்னா அதே மாதிரி எதிர்பார்ப்பு இப்போ கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது ஆடம்பரம் இப்போ தேவையில்லை, அத்தியாவசியம் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு போனதுனால கண்டிப்பாக ஒரு 4 மாத காலத்துக்கு நவம்பர் 28 வரைக்குமே கண்டிப்பாக கொஞ்சம் தாமதப்படுத்துவோம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இது நல்லது தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த 4வது பாவகம்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி. பொதுவாக பார்த்தா வீடு, சொத்து, நிலம், பூமி இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தான். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கும் 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அதிபதி தான் இந்த சூரியன். அவர் வந்து இப்போ உங்களுக்கு 3ஆம் பாவகத்தில் உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். சரிங்களா? ஆனால் 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த கடகத்திலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு, அதாவது சிம்ம ராசிக்கே போகிறார். சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்திலே போய் உட்காரக்கூடிய காலகட்டம் 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடம், மண், சொத்து, வீடு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடம், 12ஆம் இடம். பொதுவாக உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னு பார்த்தா இந்த செவ்வாய் தான். கலஸ்திரக்காரனா திருமணக்காரகன் எப்பயுமே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். கலஸ்திரக்காரகன் அதாவது மாங்கல்யக்காரகன் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துட்டார். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நான் திருமணத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதை விட குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா?
அதாவது ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு வரமாக போச்சு. நிறைய பேருக்கு நினச்ச உடனே கொடுத்துட்டாரு. ஒரு சிலருக்கு என்ன தான் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறாலும் ஒற்றை மண்ணு தான் விட்டுன்ற மாதிரி நிறைய பேருக்கு தாமதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தா ஆசைக்கு பெண் உண்டு, அதே அந்த வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லை. வம்சத்துக்கு ஆள்றதுக்கு ஆண் இருந்தால் ஆசைக்கு பெண் இல்லை. இதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார். அப்போ புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். சரிங்களா? அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக தைரியமாக இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார். எதுக்குமே உங்கள் ஜாதகமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுவும் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொடுங்க. ஏன்னா ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த பொது பலனை உங்களை எடுத்துக்கும். ஜாதகம் கெட்டு போயிருந்தால் பொது பலன் என்ன தான் நமக்கு கொடுத்தாலும் அது எடுத்துக்காது. சரிங்களா? அது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா இந்த குரு தான். குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. வாக்கு, அதாவது கல்வி, இந்த மாதிரின்றது பேச்சு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம கொடுத்த வாக்கு காப்பாற்றுறோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் 2ஆம் இடம் தான் நல்லா இருக்கணும். அதனால தான் 2ஆம் இடம் என்ன சொல்லுவாங்க, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். ஏன்னா நம்ம ஒரு மனிதனுக்கு ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்றோம், அந்த வாக்கை நம்ம கரெக்டாக காப்பாற்றணும்னா அந்த 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற அந்த கிரகம் நல்லா இருக்கணும். அவர் தான் இப்போ உங்களுக்கு குரு உட்காந்துருக்கிறார். உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் அந்த சொன்ன வார்த்தை கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. அந்த மாதிரி இடத்துல தான் குரு உட்காந்துருக்கிறார். இது வரைக்கும் பார்த்தா முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இன்றைக்கி ரொட்டேஷன், இங்கே வாங்கி அங்கே கட்டுறது, அங்கே வாங்கி இங்கே கட்டுறது, இதனால் பார்த்தா ஏகப்பட்ட பேருக்கெல்லாம் கடன் சுமைகள் எல்லாம் அதிகமாகி போச்சு. இருந்தாலும் நம்மளோட கௌரவம் ஒன்று இருக்குதே, அது போயிடக்கூடாது அப்படின்னுக்காக வேண்டி பாடுபடுறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாக்கு உங்களுக்கு தவறாது. அந்த இடத்துல குரு உட்காந்துருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு தொழில் மாற்றம், 4 காசு மிச்சம் வைக்கிற வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ குரு பார்வை இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக ஒருத்தருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இருந்தால் தான் பண்ண முடியும். குரு பார்வை இல்லைன்னா பண்ண முடியாது. 12 ராசி இருக்குது அப்படின்னா எப்பவுமே குரு பார்வைன்றது 5 ராசிக்கு மட்டும்தான். அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணும்போது 2 பேர்த்துக்கும் அந்த குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு குரு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா ரிஷப ராசிக்கு இப்போ குரு பார்வை உண்டு. குரு பார்வைன்னா நம்ம ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ குரு எங்கே இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருக்கிறாரா, அந்த குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பொருத்தம் இருந்தால் போதும், கல்யாணம் பண்ணலாம். அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி குரு பார்வை இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு பரவாயில்லை. அடுத்தது நம்ம முன்னே சொன்ன மாதிரி சனி பார்வை உங்கள் ராசிக்கு பார்க்குறதுனால இப்போ அதாவது வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக அது உங்களுக்கு அதுவே ஒரு வெற்றி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 3 விஷயம் நமக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் தலையெழுத்து நல்லாயிருக்கும். அந்த 3 விஷயம் என்னென்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். நம்ம ராசிக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 5, 7, 9. அதை நீங்கள் இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 வரும், இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 தான் வரும். அந்த 3 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதுபோக திசா புத்தி நல்லா இருக்கணும். சரிங்களா? இது போக கோச்சாரம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். கோச்சாரம் நல்லா இருக்கணும். இது 3 நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், கல்விக்கு அதிபதி புதன். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய், மங்கள காரகன் தான் செவ்வாய். 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவான். பொதுவாக புதன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அது மட்டும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உச்சம் அடைஞ்சிருந்தால் ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரின்ட்டான். நீச்சம் அடைஞ்சிட்டா அந்த கிரகம் வேலை செய்யாது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த 3 கிரகம் எப்படி இருக்கிறாரு அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே,
அதாவது பேசணும்னா இன்னும் நம்ம எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நமக்கு இதுவே ஒரு போதுமான நேரமாக எடுத்துக்கிறதுனால உங்களுடைய அதாவது பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.